மெர்க்குரி வியூவர்ஸ்க்கு வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள பத்தி பேசுறதுக்காக நீயானா மோகன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. இந்த முடிவுகள அவர் எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறத பத்தி கேட்கலாம். வணக்கம். இந்த தேர்தல் முடிவுகள நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா, இது வந்து சில பேர் சொல்றாங்க, எந்த திரைக்கதை ஆசிரியர் கூட இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்க முடியாது. எதிர்பார்த்தேன் நான். எனக்கு அது 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் தோணுனதில்ல. ஆனா கடைசி 1 மாசம் எனக்கு அது தோண ஆரம்பிச்சது. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன். 120லேருந்து 160 வரக்கூடும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு காரணம் என்னன்னா, பார்க்குறோம் இல்லையா? நேரம் போக கடைசி காலத்துல நெறைய பேர் ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நான் போடப் போறேன் அப்படின்னு சொல்றது நெறைய பேர் வந்து அத 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 கூட சொல்ல மாட்டாங்க. நான் விஜய்க்கு தான் போடப் போறேன்னு சொல்லாமலும் கூட திமுகவ விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே ஆட்கள் 3 மாசத்துக்கு முன்னாடி, நான் டிஎம்கேக்கு தான் போடப் போறேன். அல்லது பிரிடிக்ஷனா கேட்டோம் அப்படின்னா, டிஎம்கே தான் ஜெயிக்கும். இதுல என்ன அப்படின்னு கேட்டு என்னோட நண்பர்கள் எல்லாருமே என்ன திட்டிட்டு இருந்தாங்க. நல்லா பெரிய இன்டலெக்சுவல் அது இதுன்னு நெனைக்கிறோம். நீ என்னடான்னா இப்படி ஒரு பிரிடிக்ஷன் சொல்ற? ஆனா அவங்கள ஏத்துக்க முடியல. ஏன்னா அதான் ஐன்ஸ்டீன் கதைய தான் சொல்லுவாங்க. ஐன்ஸ்டீன் வந்து பெரிய மேதை. ஆனாலும் பூனைகள் தனித்தனி சின்ன பூனைக்கு ஒரு ஓட்டையும், பெரிய பூனைக்கு ஒரு ஓட்ட போட்ட மாரி உனக்கு மக்கள தெரியாது. நீ வந்து எத்தன புக் வேணாலும் படிச்சிருக்கலாம். ஆனா உனக்கு மக்கள தெரியாது அப்படின்னா. கருத்து கணிப்புகள் வந்தப்போ கொஞ்சமா எனக்கு வந்து என்ன நான் தேத்திக்கிட்டேன். கரெக்ட்டா எல்லாருமே சொல்றது உண்மதான் போல இருக்கு. நாம தான் லூசு. மக்கள் தெளிவா இருக்காங்க. அவங்க டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்க. மத்தபடி வெளியில கேட்கிறவங்களுக்கு வந்து இப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு அதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன் என் நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. உங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் உங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணுது. இப்ப விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொல்லி. அவங்க கிட்ட போய் நீங்க வந்து என்னன்னு சொல்லுவீங்க? நான் போடுவேன்னு தான் சொல்ல முடியும். போட மாட்டேன்லாம் அவங்க கிட்ட சொல்லி இருக்கு. வாதத்த வளர்க்க முடியாது. அதனால பெரும்பகுதி மக்கள் அவர்ட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறமா அது வெளியில இருக்கிறவங்களுக்கும் சொல்றது சுலபமாயிடுச்சு. ஆக்சுவலா இது வந்து ஒருவேளை இது சப்ளிமினலான ஒரு ட்ராப்பா கூட ஆயிடுச்சோ நெறைய பேருக்கு. சொன்னதுனாலேயே போய் போட வேண்டியதா எக்ஸிட் போலோட முடிவுகள் வரும்போது, நான் தவகவுக்கு தான் போட்டேன். ஆனா டிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அது இது என்னன்னா, எல்லாருமே வந்து தான் மட்டும் தான் அந்த மாதிரி ஒரு ட்ராப்க்குள்ள இருக்கும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டாங்க. இப்ப நான் நெனைக்கிறேன் இல்லையா? இப்ப என்ன என்ன மட்டும் தான் நேத்து காலையில இருந்து இரவு வரைக்குமே நான் வந்து எல்லார்கிட்டயும் வந்து இன்ஃபாக்ட் நேத்து காலையில என்னோட 25 வருஷ நண்பன் முறையா அவன் வந்து என்னோட கால கட் பண்ணான். முறையா நேத்து நடந்தது. காரணம் என்னன்னா, நான் வந்து கொஞ்சமா சில்வர் லைனிங் பார்க்கணும் அப்படின்ற முயற்சி எல்லாம் செய்துட்டு இருந்தேன். விஜய் வந்தா என்ன நன்மை செய்வார் அப்படின்னு முயற்சி செய்ய ஆரம்பிச்சுட்டேன் நேத்து மத்தியானத்துல இருந்தே நான். அந்த முயற்சி பண்ணும்போது அவனால வந்து ஜீரணிச்சுக்கவே முடியல. இல்ல என்ன நடந்தது? ஒரு 2 கட்சிகள் வந்து முன்னாடியே சொன்ன மாரி 58 வருஷமா 2 கட்சிகள் இருக்கு. 2 திராவிட கட்சிகள் இருக்கு. நடிகரா வந்திருக்காரு. அவருக்கு ஒரு ஃபேம் இருக்கு. அத யூஸ் பண்ணி ஆட்சிய பிடிக்கிறாரு. இதுல என்ன தப்பாயிரும்? என்ன நடந்திருக்கும் இல்ல பயப்படுறீங்க? இது 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 தப்புதான். அது நீங்க தொடங்கும்போதே கரெக்ட்டா தொடங்குனீங்க. 1967ல வரும்போது காங்கிரஸ்காரங்களுக்கும், காந்தியவாதிகளுக்கும், இடதுசாரிகளுக்கும், ஆ பெரும்பகுதி மூத்த மக்கள் எல்லாருக்குமே அது வந்து பெரும் அடிதான் அது. ஏன்னா இத்தனைக்கும் திமுக வந்து ராஜாஜிய வீழ்த்தி வரல. காமராஜர வீழ்த்தி வந்து காமராஜர் தான் அன்னைக்கு காங்கிரஸோட சிம்பல். அது வந்து ஜீரணிச்சுக்கவே முடியாத ஒரு விஷயம். எனக்கு இன்னைக்கு இந்த நேத்து தான் நான் ஒரிஜினலா சொல்லுவேன். நேத்து தான் முதல் முறையா எனக்கு வந்து அதோடைய தாக்கம் புரிஞ்சுதுன்னு சொல்லுவேன். ஒரு ஒரு காமராஜருடைய தொண்டன் அல்லது காமராஜர் மேல நம்பிக்கை வைத்த ஒரு மனுஷனுக்கு திமுகவோட வெற்றி என்ன மாதிரியான ஒரு தாக்குதலா இருந்திருக்குங்கிறது எனக்கு நேத்து தான் புரிஞ்சுச்சு. அது ஏன்னா மாற்றம் வர்ற இடத்துல எல்லா இடத்துலயுமே அது பெரிய அடிதான். அ திமுக, காங்கிரஸ் அன்னைக்கு வந்து ஒரு நேர்மையான, உண்மையான, நாணயமான கட்சியா இருந்திருந்தாலும், அல்லது தலைவர் நாணயமான ஒருத்தர் இருந்தாலும் கூட, அந்த கட்சி வந்து ஒரு கரடு கட்டி போன ஒரு சிஸ்டமோட ரெப்ரசன்டேட்டிவ். அது வீழ்ந்து தான் ஆகணும். அது வீழாம அதோட கடைசி மூச்சோட நேர்மை, நாணயம், நான் தான் உண்மை, காந்தியோட மாபெரும் ஆளுமையோட சப்போர்ட்ல அதுல ஆந்திராவுக்கெல்லாம் அந்த மாரி காந்தி மாதிரி ஒருத்தர் கிடைக்கல. கர்நாடகாவுக்கோ, கேரளாவுக்கோ, வேற எந்த மாநிலத்துக்கும் கிடைக்கல. தமிழ்நாட்டுல அப்படி ஒருத்தர் அமைஞ்சுட்டாரு காமராஜர். அவரெல்லாம் நீங்க வீழ்த்தவே முடியாது. ஆனா அவர வீழ்த்தணும் அப்படின்னா, அதுக்கு வந்து அவங்க முன்னிறுத்துற நியாயத்த விட ஒரு படி மேலே இருக்கிற ஒரு நியாயத்த முன்னிறுத்தணும். அப்படியான ஒரு நியாயத்த முன்னிறுத்தி தான் திமுக வந்து. ஆனா 2மே ஒரு வெற்றியா? 67 நடந்தது அது இல்லதான். ஆக்சுவலா இது வந்து 67ஓட ரிஃப்ளெக்ஷன் கிடையாது. இது 77ஓட ரிஃப்ளெக்ஷன். ஏன்னா, நாவலருக்கும்,
கலைஞருக்கோ அண்ணாவுக்குள்ளேயோ இருந்த திராவிடம் வேற, எம்ஜிஆருக்குள்ள இருந்த திராவிடம் வேற. இதுக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. எனக்கு ஒரு அது உண்மையா இருக்கலாம், உண்மை இல்லாமலும் இருக்கலாம். ஆனா அது வந்து எம்ஜிஆரோட மனப்பான்மையை வந்து ரொம்ப கரெக்டா பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறேன். மதுரை வீரன் படம் ரிலீஸ் ஆன உடனே பயங்கர ரிலீஸ் ஆகுது, வெற்றி அடையுது, எல்லாமே நடக்குது. யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாராம், பரவாயில்லப்பா நீ தைரியமா வந்து ஒரு தலித் கேரக்டரை வந்து நடிச்சுட்ட அப்படின்னு. அவருக்கு தூக்கி வாரி போட்டு டப்புன்னு ஒரு மொமெண்ட் ஷாக் ஆயிட்டாரு அவரு. அவருக்கு தெரியாது, அவருக்கு தமிழ் கலாச்சாரம் தெரியாது, எதுவுமே தெரியாது, கிரவுண்ட் தெரியாது. அப்ப அவர் வந்து மேல வரணும்னு நடிக்கிற ஒரு நடிகர் மட்டும்தான். மதுரை வீரன் ஒரு தலிதா? அந்த ஷாக்ல இருந்து அவர் மீள்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஒரு 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 பழைய சினிமா துறை சார்ந்த ஒரு பெரிய ஒரு நிமிஷம். அது எனக்கு வந்து இந்த ஸ்டோரி தான் எனக்கு வந்து எம்ஜிஆரோட லைஃபையே டிஃபைன் பண்ணது. ஏன்னா அவர் வந்து லெஃப்டோடைய ஐடியாலஜிய, திமுக ஐடியாலஜிய எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கிட்டு தன்னோட வாழ்க்கையில வெற்றியையும் அரசியலையும் செய்த ஒரு முதல் தலைவர் இந்தியா திருநாட்டிலேயே. அதுக்கு முன்னாடியே இன்னொருத்தையும் நான் சொல்லுவேன், அது நிறைய லிபரல்ஸே கோச்சுப்பாங்க என் மேல. நேருவும் அதை செய்தார். காந்தியையே டூப் பண்ணார், ஏமாத்தினார். காந்தியை ஏமாத்தி அவர் வந்து டாப்ல வந்து உக்காந்துட்டாரு. அதுக்கு வந்து அதுக்கு அவருடைய இன்டெலிஜென்ஸும் அவருடைய கரிஸ்மா எல்லாமே காரணம். கோர்ல அவர் வந்து நான் நினைக்கிறேன், அவர் கோர்ல அடியாழத்துல அவர் ஒரு டாப் லெவல் கேபிட்டலிஸ்ட் தான். இப்போ ஜின்பிங் எல்லாம் எப்படி ஒரு கேபிட்டலிஸ்டோ அது மாதிரி கேபிட்டலிஸ்ட் தான். ஆனா அவருக்கு தெரியும் இந்த நாடு ஒட்டுமொத்த இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டமே வந்து சோசியலிசத்தை நோக்கி நகருது. நம்ம இதை பிக்கப் பண்ணிக்கிறது தான் நம்மளுக்கு ஈஸியஸ்டான பாத்வே டு பீப்புள்ஸ் ஹார்ட். அது மாதிரியான ஒரு ஒரு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு 25 வருஷம் 30 வருஷம் வந்து திராவிடியன் சிஸ்டம்குள்ளேயே இருந்துகிட்டு திராவிடியன் கேமை பிளே பண்ணினவர் எம்ஜிஆர்னு நான். அவருடைய 10 வருஷ கால ஆட்சியில் என்னோட ரொம்ப ஃபேவரட் ஆத்தர் வந்து எம்எஸ்எஸ் பாண்டியன். இமேஜ் ட்ராப்ங்கிற ஒரு புக்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாரு. எம்ஜிஆரோட பாலிடிக்ஸ் என்ன, அவர் என்ன செய்தாரு, சிலது செய்திருக்காரு. ஆப்வியஸ்லி அது எல்லாமே காமராஜரோட திட்டத்தை கேரி ஆன் பண்றது, சில விஷயங்களை செய்திருக்காரு. ஆனா முதல்ல தமிழ்நாட்டுல லெஃப்டோட ஐடியாலஜி பிரேக் பண்ணி ரைட் விங்குக்கான எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்தவர் தான். சிம்பிளா சொல்லணும்னா பிரைவேட் பஸ், பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ், பின்னாடி அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப உதவி பண்ணுச்சு. அது வேற கதை, டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அது எப்படின்னா, ஒரு பணக்காரன் தான் வண்டி ஓட்டுறதுக்காக ரோடு போட்டா அது இண்டஸ்ட்ரிக்கும் உதவுதுங்கிறது வேற விஷயம் இருக்கு இல்லையா? இது மாதிரியான ஒரு ஒரு கொலாட்ரல் டெவலப்மெண்ட்ல அது வந்து ஒரு பெனிஃபிஷியல் ஃபேக்டரா மாறிச்சு. இருந்தாலும் பை இன்டென்ஷன் அவர் அவ்வளோ ஒன்றும் உன்னதமான மனிதர் இல்லை. அவருடைய வெற்றியுமே வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பின்னடைவு தான். அப்புறமா ஜெயலலிதா வந்தாங்க. ஜெயலலிதாவுமே அது மாதிரியான ஒரு மேவரிக்கான ஒரு பர்ஃபார்மர் தான். அவங்க வராங்க, அவங்களும் அதே மாதிரியான சேம் எம்ஜிஆர் மாடலை வந்து திராவிடியன் சிஸ்டம்குள்ள ரெப்ளிகேட் பண்றாங்க. ஆனா அவங்க அடி வாங்கினதுக்கு அப்புறமா திருந்தினாங்க கொஞ்சம். அவங்களோட கடைசி 2 3 ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஜென்வன் திராவிடியன் கவர்னன்ஸ். அப்கோர்ஸ் பார்ட் ஆஃப் திராவிடியன் மாடல்னு சொல்லலாம். இது வந்து திராவிடியன் சிஸ்டம்குள்ளேயே இது இருக்குது. ஏன்னா இது கரிஸ்மாவை முன்னிறுத்தி கரிஸ்மாவுடைய இதுக்குள்ள இருந்து வந்த ஒரு கட்சி. இன்னைக்கு அவர் விஜய் வந்து அதை பேசலையே தவிர அவருமே வந்து ஒரு திராவிடியன் பாலிடிக்ஸ் தான் பிளே பண்ணாரு. சீமானுடைய பிக்கெஸ்ட் மிஸ்டேக் அதுதான். அவரை ஏன்னா அந்த நீங்க வந்து பெரியாருங்கிற அந்த பிம்பத்தை எதிர்த்துக்கிட்டு நீங்க வந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு தூரம் ஈவன் ஜென்வனா டிஎம்கேக்குள்ளேயே கலைஞரை பிடிக்காத நிறைய பேர் இருக்கலாம், ஸ்டாலின் பிடிக்காத நிறைய பேர் இருக்கலாம், ஈவன் உதயநிதியை பிடிக்காத நிறைய பேர் இருக்கலாம். ஆனா பெரியாரை பிடிக்காதுன்னு ஒருத்தவங்க வந்து சொல்றவங்களை வந்து நீங்க தமிழ்நாட்டில் ரொம்ப ரேரான யாராவது இல்லை. நீங்க தமிழ்நாட்டுல பிறந்து விளந்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் நின்றுதான் ஆகணும். நீங்க ஒண்ணு பெரியாரை சப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா எதிர்க்கணும். எதிர்க்கிறவங்களையும் உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா அவங்க ஆரம்ப காலத்துல எதிர்க்க மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையோட பின்னந்தி பொழுதிகளில் தான், பிற்பகுதிகளில் தான் எதிர்ப்பாளர்களா மாறுவாங்க. அதுதான் ஒரு ஒரு யுக புருஷன் ஒரு வார்த்தை ஆரிய மொழியில. அந்த அந்த மாதிரியான ஒரு யுக புருஷனுக்கான ஒரு அடையாளம் தெரியாது. அது ஆனா அதுக்கு அவரை வீழ்த்திட்டு தான் வந்தது திராவிடம். அந்த பாவத்துக்கான சம்பளம் வந்து நம்ம கட்டி அது அதுக்குண்டான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அத இந்த இந்த தேர்தல் ஏற்கனவே எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அதை வந்து சின்ன சின்ன வேற வேற டைமென்ஷன்ல அதை காட்டினாங்க. அப்ப அது நம்மளுக்கு தெரியல.
அது திரும்பி ஒரு ஒரு 50 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது தான் அது. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல ஒருவேளை இது வந்து திராவிடத்தோட ரெசிலியன்ஸை கூட காட்டுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதோடைய தாய் வேர் வந்து பழுதடைஞ்சு போச்சு அப்படின்னா வேற வேற இடத்துல இருந்து அது கிளைகள் விட்டு வேற விழுதுகள் வந்து அதை தாங்கிக்கிறதுக்கு நிறுத்திக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில நான் வந்து இதை பாசிட்டிவா பாக்குறேன். அந்த ஒரு சின்ன திருப்பி திருப்பி நான் சொல்றேனே, எங்கேயோ ஒரு இடத்துல அந்த சில்வர் லைனிங்க பார்க்கணும். டிராவிடியன் இருக்கு. அது அது அவருக்கு வந்து ரொம்ப கரெக்டா தெரிஞ்சிருக்கு. அது தெரிஞ்சனால தான் அவர் வெற்றி அடைஞ்சார். ஏற்கனவே ஆட்சியில் அமர்ந்திருக்கிற திராவிட கட்சிகளுக்கு எதிரானவரா தன்னை நிறுத்திக்கிட்டாரே தவிர, அவர் எங்கேயுமே வந்து திராவிடத்துக்கு எதிரானவரா தன்னை அவர் நிறுத்திக்கல. அதுதான் அவரோட மாஸ்டர். அவருடைய மாஸ்டர் கேம் அது. அது அவர் சீமானை பார்த்து கத்துக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். விஜயகாந்தோட வீழ்ச்சியுமே பார்த்து அது விஜயகாந்துமே வாழ்நாள் ஃபுல்லா போராடியும் அவருடைய கடைசி வரைக்கும் அவரை அடையாததுக்கு பின்னாடி இருக்கிற சிக்கல் அதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் வந்து பேர்ல தான் வச்சிருந்தாரே தவிர திராவிட தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பேர் தான் வச்சிருந்தாரே தவிர அவருக்கு அந்த சிக்னலிங் கொடுக்கறதுல தெரியல. விஜய்க்குமே வந்து அடியாளத்துல வந்து அந்த சிக்னல் கொடுக்கறது தான் தெரிஞ்சிருக்கே தவிர ஒரு ஒரு டிபிக்கல் திரை நட்சத்திரத்தோடைய வெளிப்பாட்டுக்குள்ள அது இருக்கே தவிர அது கோர்ல இருக்குதான்னு எனக்கு சந்தேகம் இருக்கதான் செய்யுது. அடுத்த வருஷம் 5 வருஷத்துல அவர் இருக்குதுன்னு நிரூபிச்சிட்டாருன்னா சொல்ல முடியாது. இந்த வாட்டி திமுக ஓட்டுப்பட்ட மாதிரி அடுத்த வாட்டி அவருக்கு ஓட்டு போடுவேன். நிறைய பேர் வந்து சில பேர் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு இன்னொரு டிராவிடியன் பார்ட்டி உருவாயிருக்கு. இன்னொரு டிராவிடியன் பார்ட்டி அதான் 58 வருஷத்துக்கு பிறகு ஒரு இன்னொரு டிராவிடியன் பார்ட்டி வந்து ஆட்சியை கைப்பற்றிருக்கு. இவங்க 5 வருஷம் கழிச்சு பார்ப்போம் எப்படி ஆட்சி பண்றாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஒழுக்க சார்ந்த விதிகளை வந்து மீறக்கூடியவங்க வந்து இங்க தலைவர்கள் ஆகவே முடியாது. நீங்க ரொம்ப அதீதமான ஒரு ஒழுக்கத்தை வந்து நீங்க முன்னிறுத்தியே ஆகணும். அது வந்து எம்ஜிஆர் வந்து அவரோட வாழ்நாள் முழுக்க ரொம்ப 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 கவனமா அந்த இமேஜை வந்து கிராஃப்ட் பண்ணிக்கிட்டு வந்தாரு. அவருடைய எங்கேயுமே வந்து ஒரு சிகரெட்டோ தண்ணி அடிக்கிறதோ மாதிரியான விஷயங்கள் இருக்காது. பெண் விஷயத்துல அவர் பலவீனமானவர்னோ அது அவர் பல வகையான குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது ரொம்ப உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா தான் அதோடைய அந்த திரைக்காட்சிகள்ல நீங்க அந்த அதுக்கான சான்றுகளை பார்க்க முடியும். ஆனா அவரு நிஜ வாழ்க்கையில அது மாதிரியான எந்த விஷயமே கிடையாது. கடைசி வரைக்கும் அவர் வந்து ஜெயலலிதா வந்து வீட்டுக்கு வெளியில தான் வச்சிருந்தாரு. ஜானகி அம்மாளுக்கு தான் ஸ்பேஸ் இருந்தது. டொமெஸ்டிக் ஸ்பேஸ் வந்து ஜானகி அம்மாளுக்கு தான் இருந்தது. இது அவர் செய்ததுக்கு பின்னாடி என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஜெயலலிதாவுக்குமே அம்மையார் பயங்கரமான கோபம்னு நினைக்கிறேன். அவர் கடைசி வரைக்கும் அவங்க மன்னிச்சிருக்க நான் ஒருவேளை எனக்கு வாய்ப்பு கிடைச்சு அவங்க கிட்ட கேட்டிருந்தா நான் இந்த கேள்வியை கேட்டிருப்பேன். மன்னிச்சிட்டீங்களா எம்ஜிஆர் அப்படின்னு கேட்டிருப்பேன். அவங்க இல்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. கடைசி வரையும் வெளில தான் வச்சிருந்தாங்க. வெளில தான் வச்சிருந்தாங்க. ஆனா விஜய் அதை எல்லாத்தையுமே மீறினார். விஜய் விஜய் விட இந்த 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 ஜெனரேஷன் ஆக்டர்ஸ் ஈவன் எம்ஜிஆர் அதை ரஜினி அதை மீற முடியல. கமல் தான் அதை மீறினாரு. மீறி அதுக்கான அடியும் வாங்கினாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் வேற நிறைய ஃபேக்டர்ஸும் இருக்கு. கமலே வந்து ரொம்ப இந்த பாப்புலர் சிக்னலிங் கொடுக்குற ஆள் இல்லைங்கிறதும் அவர் இந்த மாதிரியான அவர் முதட்டளவில் வந்து நான் திராவிடம் எல்லாரும் திராவிடர்கள் இந்த மாதிரியான டக்கால்ட்டி வார்த்தைகள் விடுவாரே தவிர சிக்னல் கொடுக்கறதுல வந்து அவருக்கு தெரிஞ்சு அவர் செயல்படலை. அது அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாரு. விஜய் அதை சரியா செய்தார். ஆனா விஜய் கிட்ட அந்த கோலா இருக்கு. இந்த கேள்விகள்ல நான் நான் முக்கியமா பெண்கள் ஓட்டு போடுறேன்னு சொல்றேன் எல்லா பெண்கள் கிட்டையும் நான் திருப்பி இந்த கேள்விதான் வச்சுட்டு இருந்தேன். அது எல்லாத்தையுமே வந்து அவங்களால பதில் சொல்ல முடியாம வந்து அதை வந்து ஜம்ப் பண்றதுக்கான முயற்சி செய்து. ஆண்கள்லாம் எங்க ஜம்ப் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணுவார் விஜய்னு கேட்டா டக்குன்னு அவங்க வந்து ஜம்ப் பண்ணிடுவாங்க. பெண்களுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு இலவச பஸ் அப்படியே நீடிக்கிறேன்னு சொன்னாரு. 2500 வந்து அப்படியே அவரும் தரேன்னு சொன்னாரு. அண்ட் தாலி தங்கம் எதுவும் சொல்றாங்க எனக்கு சரியா தெரியல. தாலி தங்கம் தானே அது? இல்ல 1 சவரன் தங்கம் சம்திங் ஏதோ தரேன்னாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏதோ சொல்றாங்க. அவங்க யோசிக்காமலே வந்து சொல்ற தெரியுது. ஆண்கள் தான் அந்த இடத்துல தடுமாறினாங்க. என்ன செய்வார்னு கேட்டா ஆண்களுக்கு வந்து சொல்ல தெரியாம முழிச்சுக்கிட்டு இப்படி அப்படி சொல்லி மாற்றம் தவறா நினைக்கலையா? அவர் வந்து அவர் படங்கள் தவறாதான் நினைச்சாங்க. மது தவறாதான் நினைச்சாங்க. ஆனா அதை தாண்டியும் போய் அது எப்படி நடந்தது? அது இது நவீன சமூகத்துக்குள்ள நீங்க எல்லா வீட்டுக்குள்ளேயும் பார்க்கலாம். தன்னோட பிள்ளையோ கணவனோ அண்ணனோ அப்பாவோ தண்ணி அடிக்கிறது தவறுன்னு தெரியும். தள்ளியும் வைப்பாங்க. அந்த ஆண்களே பயப்படுறதை நீங்க பார்க்கலாம். தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க பின் கதவு திறந்து வச்சிருவாங்க. நீ பாட்டு நேரா போய் உள்ள படுத்துக்க அப்படின்ட்டு. இந்த ஆண்களும் அதை செய்வாங்க.
ஆனா அதே நேரத்துல அவங்க அந்த ஸ்பேஸ் வந்து அதை வந்து குடிய வந்து தங்களோட குடும்பத்துக்குள்ள வரவிடாம நிப்பாட்ட முடியல. ஆனா குடிக்கிறவங்களை வந்து தண்டிக்கிற, கண்டிக்கிற ஸ்ட்ரென்த் இன்னும் தமிழ் பெண்களுக்கு இருக்கு. இன்னி வரைக்கும். எனக்கு தெரிஞ்ச என்னோட நண்பர்கள்ல ஒரு 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 10 பேர் குடிப்பாங்க, இல்ல 20 பேர் குடிப்பாங்கன்னா, அதுல ஒரே ஒரு நண்பனுக்கு மட்டும்தான் குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள போய் ஹால்ல உட்கார்ற தைரியம் இருக்கு. மத்த 19 பேரும் வந்து குடிச்சாங்க. மறைச்சு போய் பயந்து ஒளிஞ்சுதான் போய் உட்காருவாங்க. அதை மறைக்கிறதுக்கான முயற்சிகள் விஜய் மேல அந்த குற்றச்சாட்டு இருந்துச்சு. அவர் வந்து திருச்சாவோட நெருங்கி பழகுறது, அவர் படங்கள்ல அது இந்த யுக தர்மம்னு நினைக்கிறேன். அதை வந்து பெண்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது சமூகத்துடைய வீழ்ச்சியோட இன்னொரு படிமானம்னு நினைக்கிறேன்.